இப்போ நம்ம வந்து மரவள்ளிக்கிழங்கு வடை செய்ய போகிறோம். ஸோ அதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்துக்கலாம். கடலைப்பருப்பை வந்து ஒரு 4 hours நல்லா ஊற வச்சுருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் பூண்டு ஒரு 5-6 பல் வச்சுருக்கோம். சோம்பு ஒரு 1 ஸ்பூன் வச்சுருக்கிறோம். அதுக்கப்புறம் ஒரு 5-6 காஞ்ச மிளகா வச்சுருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு இதெல்லாம் அரைக்க போகிறோம். இப்போ நம்ம மரவள்ளிக்கிழங்கு வடைக்கு என்ன செய்ய போகிறோம்னா, ஒரு 1 கிலோ பதத்தில் வந்து மரவள்ளிக்கிழங்கு எடுத்து தோலை உரிச்சிட்டு அதை நல்லா சீவரில் சீவிட்டு மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுருக்கோம். இது கூட அந்த கடலைப்பருப்பு, சோம்பு, காஞ்ச மிளகா, பூண்டு அதை போட்டு அடைச்ச மிக்சர் இருக்குது. ரெண்டுத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணும். ஸோ அந்த மரவள்ளிக்கிழங்கு அரைச்சதையும் கடலைப்பருப்பு, சோம்பு, காஞ்ச மிளகா, பூண்டு அதை அரைச்சதையும் ரெண்டுத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணுறோம். இது கூடவே ஒரு நல்லா 2 பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்து பொடியாக நறுக்கி வச்சுருக்கோம். அது ஒரு 4-5 பச்சை மிளகா, ஒரு 7-8 கருவேப்பிலை கொத்து. ஸோ எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணுறோம். இது மிக்சருக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறோம். நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள், எல்லாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி. அரைச்சி வச்சிருக்க மாவை வந்து வடை போட்டு எடுக்க போகிறோம். எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. பொன்னிறம் ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்துட்டு ஃப்ரை பண்ணிவிட்டு எடுத்து சாப்பிட வேண்டியதாங்க. ஷேப் கொஞ்சம் அன்னிவனாக தான் இருக்கும், பட் பரவாயில்ல, டேஸ்ட் நல்லாயிருக்கும்.